இவங்க 2 பேத்துக்கும் ரெட் கார்டு குடுத்துருக்கணும்னா, அந்த ஜெயில்ல ஒண்ணா இருந்தாங்க பாருங்க, அந்த வீக்கே ரெட் கார்டு குடுத்து அனுப்பிச்சிருக்கணும். ஸோ, அப்போ வந்து பிக் பாஸ் டைரக்டர் தூங்கிட்டாரு போல. தொகுப்பாளரும் சிரிச்சுக்கிட்டே பண்ணாரு. பாருங்க ஜெயில்ல 2 பேரும் பண்ண சேட்டைய பாருங்க, பண்ணுங்க. அப்படி இப்படி சொல்லிட்டு, ஜாலியா இவரும் தொகுப்பாளரும் சிரிச்சு பேசிட்டு விட்டாப்ல. ரெட் கார்டு குடுத்துருந்தா அன்னைக்கே குடுத்துருக்கணும். இவங்களுக்கு மட்டுமா ரெட் கார்டு குடுத்துருக்கணும்? அரோரா, துஷாரா பிரைவேட் ரூம், அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் அரோராவுக்கு. அடுத்து பார்வதிய வேண்டும்னே அடிச்சு கண்ணை காயப்படுத்தின சபரிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். கையை வெட்டுங்க அப்படின்னு சொன்ன எம்ஜிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். விக்ரம் பண்ற கேவலமான சிந்தனை, கேவலமான விளையாட்டுக்கு இன்ன வரையே பிக் பாஸ் ஒரு கேள்வி கூட கேட்கல. விக்ரம் வந்த நாள்ல இருந்து இதுவரையில் அவரை ஓரளவுக்கு கண்டிச்சிருக்கலாம், அது இல்லை. சரி, அப்படியே இருந்தாலும் கமருதீன் உதச்சாப்ல. கமருதீனை வந்து சாண்ட்ரா பயங்கரமா பேசியிருக்காங்க. கமருதீன் பண்ணது நியாயம் நான் பேசல, பார்வதி பண்ணது நியாயம் நான் பேசல. பட் எதனால இவங்க 2 பேரும் அந்த சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னா, சாண்ட்ரா வந்து கமருதீனோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசினாங்க. அதில் தான் கமருதீன் அதிகமாக ஹிட் ஆனாப்ல. ஸோ பார்வதியும் அதில் தான் ஹிட் ஆனாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதி வந்து அவங்க டோரை திறந்துட்டு வெளில தள்ளுறதா இருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க கொஞ்சம் ஒரு நாகரிகமாக தள்ளி இருந்திருக்கணும். ரைட், ஓகே, அதாவது கமருதீன் வாசிச்சிட்டாங்க. இது வந்து 2 பேர்த்து மேலேயும் தப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு கேம் தானே. சாண்ட்ரா அது ஒரு கேமாகவே எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தான் பெரிய ப்ளஸ் சாண்ட்ராவுக்கு. கரெக்டாக அவங்களுக்கு உண்டான பாயிண்ட்டை கரெக்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி, ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடித்து ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்குறது தான் விக்ரமுக்கு கைவந்த கலையாச்சு. திவ்யாவுக்கு அதை விட கைவந்த கலை. திவ்யா வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை அதிகமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு தான் பீப் போட்டுட்டு இருக்காங்க இந்த சீசன் அதிகமாக. திவ்யாவுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கலாமே. இதில் பார்த்தீங்கன்னா திவ்யா ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோடு, அதாவது போன வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முதல் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திவ்யா வர ஃப்ரேமில் போகிறா. அந்த டார்ஜலர் விளம்பரம் வரும், அதாவது திவ்யா நடித்த விளம்பரம். ஏன் அந்த ஃப்ரேம் அவங்களுக்கு கொடுக்கணும், என்ன காரணம்? அப்போ திவ்யாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சரி, இன்னும் சொல்ல போனால் எட்டி வதச்ச கமருதனுக்கு தான் ரெட் கார்டு கொடுக்கணும். எதுக்காக பார்வதிக்கு சேர்த்து கொடுத்தாங்க? பார்வதி எந்த இடத்துலையும் கமருதீனை ஏற்றி விடலை.